எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி டிஃபினுக்கு வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு மட்டன் குருமா தான் பார்க்க போகிறோம். ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சுக்கணும். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கறி இந்த மாதிரி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரை மூடி வெயிட் வச்சு நான் ஒரு 10 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள், மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்து மட்டன் குருமாக்கு மசாலா தயார் பண்ண போகிறோம். சில இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி முதல்ல நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து ஒரு 8 பல்லு பூண்டு, பெரிய துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்க்குறேன். இதோட 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாவை பாதியாக நறுக்கி சேர்க்குறேன். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போகிறோம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. லேசாக ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை குறைச்சிட்டு தேங்காவை ஒரு 30 செகண்ட் வதக்கினா போகிறோம். இப்போவே நல்ல மணமாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். லேசாக அரைப்பட்டிருக்கு. இப்போது தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள், மசாலா சூப்பராக அரைஞ்சிருச்சு. நல்ல மையாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல மெலிசாக நறுக்கி சேர்க்குறேன். வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போகிறோம். இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் மசாலா மிக்சியில் இருந்தது, அதில் தண்ணி ஊற்றி இந்த மசாலா தண்ணியை இப்போ நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மசாலா போட்ட உடனே அந்த வாசனை பயங்கரமாக தூக்குது. மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு. ஃப்ளேம் லோலையே இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடு சேர்த்துடலாம். மட்டன் போட்ட பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் மட்டன் வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ மட்டன் போட்ட பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். மீடியம் லோ ஃப்ளேமில் நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான மட்டன் குருமா பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மட்டன் குருமா நீங்கள் எல்லா டிஃபின் வெரைட்டிஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த அட்டகாசமான மட்டன் குருமாவை நான் இடியாப்பம் வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஆனால் நீங்கள் எந்த டிஃபனுக்கு இந்த மட்டன் குருமாவை செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மட்டன் பீசஸ்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க, அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இந்த ஸ்டுடியோவில் இருக்கணும் இப்போது, வாசனை கமான்னு அப்படி இருக்குது. வார்த்தைகளே வரமாட்டேங்குது, என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஃப்ளேவர்ஸ்லாம் சான்ஸே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறோங்க. நான் இந்த குருமா இடியாப்பம் காம்பினேஷனை அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன், அவ்வளோ ரசித்து சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.